வெல்கம் பேக் வேலிரிசா. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ஹக்கீம் இன்ஜினியரிங் காலேஜ் A to Z எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்டோடைய வியூ பார்க்கலாம். இதுதான் புது பஸ் ஸ்டாண்டோடைய என்ட்ரன்ஸ். தெரியாதவங்க வந்து அவங்களுக்காக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணுறேன் பார்த்தியா, அங்கே ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஆர்காட் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் போக வேண்டியது வந்து அந்த ஆர்காட் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏடிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு அதுக்கு அந்த பக்கம் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அது மேப்பில் உள்ளே போக முடியாதனால நான் வந்து இதில் நான் போய் காட்டுறேன் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு. முன்னாடி நீங்கள் வந்து இங்கே போகக்கூடாது, ஏடிஎம் மிஷின் இருக்கும், அதுக்கு அந்த ஆப்போசிட்டில் போகணும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து காட்பாடி, இங்க வந்து பாருங்க இந்த பஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் ஆர்காடு. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மேல் விசாரத்துக்கு போறதுக்கான பஸ் எல்லாமே இங்கதான் நிற்கும். இங்க ஒரு பஸ் நிக்குது பாத்தீங்களா, இங்கதான் வந்து காலேஜுக்கான எல்லா பஸ்ஸும் வந்து இங்கதான் நிற்கும். அது வந்து டைமிங்லாம் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எந்த பஸ் போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா, இதுதான் ஆர்காடுடைய புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆர்காடுக்கு போற பஸ் ஸ்டாண்டோடைய ஸ்டாப்பிங் ஏரியா. ஓகேவா, நீங்கள் வந்து மேல் விசாரத்துக்கு போனோம்னா நீங்கள் அந்த இடத்துல தான் போகணும். பஸ் ஏறும்போது வந்து மேல் விசாரம் போகுமா காலேஜ், ஹக்கீம் காலேஜ்னு கேட்டுக்கு ஏறுங்க. ஓகேவா, இங்கே சியோன் சர்ச் ஒன்று இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் புது பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்டு உள்ளே ஏடிஎம் இருக்கும், லாவின் பலகம் புதுசாக கட்டிக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஆர்காட் பஸ்ஸு நம்ம ஏறுற ஸ்டாப்பிங் எல்லாமே அங்கே தான் இருக்குது. பஸ்ஸு டைம் போடுறோம் பாருங்க, காலேஜ் பஸ் டைம். காலேஜ் பஸ்னால் நம்ம கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் போகிறது. வினோத் அண்டு விநாயகா பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8:05 வந்து இருக்கும். 8 மணிக்கு ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 7:55 இல்லை 8:05 வரைக்கும் 2 பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா காலேஜுக்கு ரீச் வந்து 8:35 நீங்கள் வந்து காலேஜ் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் ஆகிடுவீங்க. பாரதி பஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா பாரதி பஸ் டைமிங் வந்து 8:30 மணிக்கு இருக்கும். 8:30 மணிக்கு எடுத்தா நீங்க காலேஜுக்கு வந்து ரீச் ஆயிடுவீங்க. பஸ் டைமிங் வந்து கொஞ்சம் பேக் வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பஸ்ஸோட டைமிங். அது வந்து உங்களுக்கு ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பஸ் ஸ்டாப்பிங் வந்து இங்க தான் வந்து நிறுத்தும் பஸ். இங்க பாத்தீங்களா ருத்ரா காஃபி ஷாப்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இங்க தான் வந்து அந்த பஸ்ஸுங்கதான் வந்து ஹக்கீம் காலேஜ்னா இங்க தான் வந்து பஸ் ஸ்டாப் வந்து ஸ்டாப்பிங் வந்து இங்க தான் நிறுத்துவாங்க. இங்க இருந்து இங்க எங்க போகணும்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு காலேஜ் இருக்குது, அப்துல் ஹக்கீம் அட்டானமஸ் ஆர்ட்ஸ் காலேஜ். நீங்க அங்க ஆர்ட்ஸ்னா நீங்க ஆர்ட்ஸ்ல இறங்கணும். இன்ஜினியரிங்னா நான் போறேன் பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் இன்ஜினியரிங்க்கு வந்து நீங்க போகணும். மறக்காம டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. அந்த டைமிங்ல தான் பஸ் 2 பஸ் வினோத் விநாயகா பஸ் வந்து 7:55 8 மணிக்கு இருக்கும். நீங்க அந்த பஸ்ல ஏறி மட்டும்தான் நீங்க வரணும். வேற எதனா பஸ் இருந்தீங்கன்னா டைமிங் மாறிடும். அதனால வந்து போகாது, அதிக பஸ் கேட்டு ஏறுங்க. அப்துல் ஹக்கீம் காலேஜ் இல்லை மேல் விசாரம் காலேஜுக்கு போமான்னு கேட்டு ஏறுங்க. அது வேற எதனா பஸ் ஏற்றிங்கன்னா பைபாஸில் போயிடும். ஏறும்போது கேட்டு ஏறுங்க. வினோத் விநாயகா வந்து பஸ் ஸ்டாப்ல நிற்கும். பாரதி வந்து 8:30 மணிக்கு எடுக்கிறதுனால ஸ்ட்ரைட்டா காலேஜுக்கு முன்னாடி 8:55 நிறுத்தும். அது வந்து மோஸ்டா ட்ரை பண்ணிடுங்க. திடீர்னு டிராஃபிக்ல வந்து பாரதி பஸ் மாட்டிக்கிச்சிங்கன்னா நீங்க வந்து 9:30 மணிக்கு போவீங்க. அதனால வந்து எதனா ஃபைன் அது மாதிரி எதனா கட்டுற மாதிரி இருக்கும். அதனால மோஸ்டா என் சஜஷன் வந்து நீங்க வந்து வினோத் அண்ட் விநாயகா பஸ் 8 மணி 7:55 8:05 இருக்கும். அந்த பஸ்ல வந்து ஏறி காலேஜுக்கு வந்து வந்துருங்க. அதிக டீட்டெயில்ஸ் சொன்னால் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே பாருங்க அப்துல் ஹக்கீம் இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியரிங் காலேஜ்னு பார்த்தீங்களா, இதுதான் இன்ஜினியரிங் காலேஜ். அது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்டானமஸ் காலேஜ். அதில் யாருன்னா போயிட்டு இறங்கிட்டு இன்ஜினியரிங் வச்சு போறீங்க, மேலேயே வந்து ஏறி இருக்கும் பெருசா, அது வந்து நோட்ஸி அப்துல் ஹக்கீம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒரு ஸ்மால் விசிட்டிங் பண்ணிக்கிறோம். ஒரு பிளாக் மாதிரி பண்ணியிருக்கோம். வீடியோ மட்டும் லைட்டாக ஸ்டேபிளாக இருக்காது, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டிலாம் பெட்டராக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து ஒரு ஸ்மால் பிளே கிரவுண்ட். ஃபஸ்ட்டு மெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். மெயினில் வந்து கொஞ்சம் நான் உள்ளே வந்திருக்கேன். இங்கே வந்து ஸ்மால் பிளே கிரவுண்ட், இங்கே வந்து ஒரு கார்டன், அதுக்கு வந்து மெயின் பிளாக்கு. ஆர்டர் பை ஆர்டராக பார்க்கலாம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்ட் 2 வீடியோ போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா, இங்கே வந்து இசி பிளாக், எலக்ட்ரானிக் பிளாக் வந்து எலக்ட்ரிக்கல் பிளாக் வந்து அது. இது வந்து சென்ட்ரல் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் உங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் லைப்ரரியில் கிடைக்கும் ஃப்ரீயாக. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கேர்ள்ஸ் ஹாஸ்டல், கீழே வந்து பார்த்தீங்கன்னா
கேன்டீன் இருக்கும். உங்களுக்கான சாப்பாடு அது ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்டீனில் வந்து கிடைக்கும். ஓகேவா. இந்த சென்ட்ரல் லைப்ரரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான காலேஜ் நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வந்து அங்கே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரீ தான், நீங்கள் வந்து ரினியூல் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து புக்கு வந்து நீங்கள் வாங்க தேவையில்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லா புக்குமே உங்களுக்கு வந்து இங்கேயே கிடைச்சிடும். அது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இங்கே அது வந்து அங்கங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். பிளாக்குக்கு ரெஸ்ட் ரூம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு காலேஜில் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து வசதி வந்து கம்மியாகவே இருக்கும். இங்கே வந்து பிளாக்குக்கு ஒரு கீழே ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் மேலே அது மாதிரி வந்து ஒரு அடுக்குக்குமே ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் ரொம்பவே இந்த காலேஜில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்மாலாக ஒரு கொட்டை மாதிரி ஒரு அழகான ஒரு கார்டன் இருக்கும். அது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஹைட்டாக ஒன்று கட்டிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஈசி பிளாக்குக்கும் ட்ரிபிள் பிளாக்குக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரி. ஏன்னா இப்போ இங்கேருந்து நடந்து வந்து கஷ்டமாக இருக்கும்னால இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா நடந்து இந்த பக்கம் ட்ரிபிள்இலேருந்து ஈசிக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எம்பிஏ வந்து பார்த்திங்கன்னா இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எம்பிஏ மூணுத்துக்குமே வந்து கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து கீழே நடந்து போகாமல் மேலே கூட ஈஸியாக நீங்கள் நடந்து போய்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப். அதுக்காக இப்போ வந்து அது புதுசாக கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. அது வந்து எம்சி 2 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து எம்பிஏ இருப்பாங்க. அது வந்து என்ன பிளாக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே செக்யூரிட்டி இருக்கிறா பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ பிளாக் வந்து அது வந்து எம்பிஏ. அதுக்கு வந்து அந்த ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இங்கே வந்து ட்ரிபிள் பிளாக்கு எம்சிஏ பிளாக் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது வந்து ட்ரிபிள் பிளாக். ஓகேவா. அது எம்சிஏ பிளாக் இங்கே வந்துடலாம். அது வந்து நீங்கள் வந்து எல்லாமே சிவில் பிளாக், மெக்கானிக்கல் பிளாக்கு, ஹாஸ்டலு, அதுக்கப்புறம் வந்து ஈசி, அது மாதிரி வந்து ஐடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பிளாக்காக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுக்கு பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அரோசி அப்துல் கலாம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜ் வந்து அது அப்துல் கலாம் தான். ஓகேவா. இந்த நீட்டில் வந்து லேப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸும் கேர்ள்ஸும் சாப்பிட்டுக்கு தனித்தனியாக வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு ரூம் வசதி வந்து அங்கே ஏற்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், கை கவுத்துக்கு எல்லாமே அங்கே வசதி ஏற்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு பேர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க எங்கே சாப்பிட்றதுன்னு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு தனித்தனியாக இடம், ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லா வசதியும் அங்கே ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பிளாக். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அது வந்து ரைட் ஹேண்ட் சைடுன்னு நினைக்கிறேன். ரைட்டில் வந்து நீங்கள் திரும்பினீங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி தாண்டி வந்தீங்கன்னா அந்த பிளாக்கெல்லாம் தானே இந்த லாஸ்ட்டில் வந்து மெக்கானிக்கல் பிளாக் இருக்கும். இங்கே ஓகேவா. இங்கே செக்யூரிட்டிஸ்லாம் வந்து அங்கங்கே பிளாக்குக்கு தனித்தனியாக இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பிளாக். அதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா சிவில் பிளாக் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெக்கானிக்கல் பிளாக் உள்ள ஒரு பிளாக்குமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மெக்கானிக்கல் பிளாக் உள்ள போயிடலாம். மெக்கானிக்கல் பிளாக்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பிளாக்காக போகலாம். அந்த மாதிரி பிளாக் வீடியோஸ்லாம் உள்ள என்னென்ன பிளாக் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிளாக்கோடைய ரிவ்யூ கூட நம்ம பண்ணிடலாம். ஓகே. என்ட்ரன்ஸ் எல்லா பிளாக்லுமே இப்படி தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெக்கானிக்கல் ரெடி பண்ண கார்ஸு, பழைய காரு அதெல்லாம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கார்டன்ஸ் உள்ள நேச்சுரலாக இருக்கணும். அது வந்து ஒரு இயற்கை இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நேச்சுரலாக உள்ள சூப்பராக இருக்கும். அது வந்து இந்த பக்கம் வந்து கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழே 3rd இயர், அந்த பக்கம் 2nd இயர், 1st இயர்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து இப்போ அட்மிஷன் வந்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் பிளாக்ல வந்து இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கான ஃபஸ்ட் இயர் வந்து எல்லாருமே இங்கே தான் இருப்பீங்க. கீழே வந்து மெக்கானிக்கல் பசங்க இருப்பாங்க. மேலே இருக்கிற 2 ஃப்ளோரில் மேலே ஒரு ஃப்ளோர் இல்லை 2 ஃப்ளோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பசங்க வந்து அங்கே தான் இருப்பாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து இன்னும் வந்து ஹெச்ஓடி ரூமு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு தனி ரெஸ்ட் ரூம் இருக்கும். இந்த பக்கம் இந்த லாஸ்ட்டில் வந்து கேர்ள்ஸுக்கான ரெஸ்ட் ரூம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு எல்லாமே இருக்கும். எல்லா பிளாக்குக்குமே இருக்கும் தனி செப்பரேட்டாக தண்ணி குடிக்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தியிருப்பாங்க. கார்டன்ஸு இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கார்டன்லாம் வந்து சென்டர் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கார்டன்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அது வந்து ப்ராப்பர் மெயின்டைன்டாக கரெக்டாக இருக்கும்.
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கலர் ட்ரெஸ் இல்லை, எல்லாருக்குமே யூனிஃபார்ம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கொடுக்காதப்போ உங்களுக்கு வந்து கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பீங்க. அப்போ வந்து தனித்தனியாக இருக்கும். சிவிலுக்கு தனி யூனிஃபார்ம், மெக்கானிக்கல் தனி யூனிஃபார்ம், ஐடி, சிவில், ட்ரிபிள் ஏடிஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனி யூனிஃபார்ம். அப்போ தான் வந்து நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு கண்டுபிடிக்க முடியும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சிவில் பிளாக்கு. இங்கே வந்து சிவில் டிபார்ட்மெண்ட். அது வந்து இப்போ அட்மிஷன் இருக்கான்னு தெரில, கம்மியான ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால வந்து சிவில் பிளாக் இதுதான். இந்த நீட்டுக்கு ஃபுல்லும் சிவில் பிளாக். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து அங்கே இருப்பீங்க. எல்லா ஃபர்ஸ்ட் இயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு செகண்ட் ஃப்ளோரில் தான் இருப்பீங்க. இங்கே வந்து சிவில் பிளாக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த மாதிரி சம்மந்தமான டிபார்ட்மெண்ட். ஓகேவா? சிவில் கூட நல்ல ஃபியூச்சர் ஸ்கோப் தான் இருக்குது, ஆனால் அதுக்கு பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மெக்கானிக்கல் எடுக்கிறாங்க, ட்ரிபிள் எல்லாமே எடுக்கிறாங்க. சிவில் வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸே எடுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்எஸ் சொன்னாங்க. அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த சைடில் இருக்க ரைட் ஹேண்ட் சைடில். இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக பெரிய கிரவுண்டு வந்து உள்ளே இருக்கும். இது உள்ளே போனீங்கன்னா பெரிய கிரவுண்ட் வந்து இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரைட்டாக உள்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லாக பாய்ஸு, செகண்ட் வந்து ஸ்ட்ரென்த்து வர்றதை பொறுத்து அந்த ஹாஸ்டலோட ஃப்ளோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இது ஃபுல்லாகவே பாய்ஸ் ஹாஸ்டல். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த பாய்ஸ் ஹாஸ்டல். இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் கார்டன் இருக்கும். நீங்கள் வரத்துக்குள்ளே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க சூப்பராக. ஏன்னா இப்போ வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா சூப்பராக தான் வச்சுருக்குறாங்க காலேஜில். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன்ஸு, மரம் இயற்கையாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா வேலூரில் ராணிப்பேட்டில் வந்து இவ்வளோ பெரிய காலேஜ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் அதிக காலேஜ் விசிட் பண்ணும்போது இந்த காலேஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டலு. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபைனலாக பஸ்ஸு எப்படி ஏறுறது, எந்த டைமிங்க்கு வருது, காலேஜ் எந்த டைமிங் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் நீங்கள் ரீச் ஆகிடணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிளாக். இந்த மெயின் பிளாக்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஏடிஎஸ், ஐடி தான் இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லேபு, கம்ப்யூட்டர் லேபு. இங்கே வந்து ஏசி வசதி அதெல்லாம் இருக்கும் எல்லாருக்குமே. இங்கே வந்து லேபு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்குது. கேன்டீன் கீழே இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து கேன்டீனு, ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கான ஏ4 ஷீட்டு, பென்னு, பென்சில் அது மாதிரி தேவையானது வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கிடைக்கும். இங்கே வந்து இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது கார்டன் தான். இதான் மெயின் பிளாக்ல இருக்கிற கார்டன்ஸ் தான். எல்லாத்தையுமே கார்டன்ஸ்லாம் நல்லா ப்ராப்பர் மெயின்டெனோட கார்டன்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா தேவையான வசதி காலேஜுக்கு தேவையான எல்லா வசதியாமே இங்கே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி. நம்ம ஃபஸ்ட்டு அந்த சைட்லேருந்து வந்து நம்ம இந்த பக்கம் சுற்றி வந்துருக்குறோம். இன்னும் மெயின் பிளாக் போல் மெயின் பிளாக் ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அந்த இடத்துல வந்து மெயின் பிளாக் அப்துல் கலாம் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லிட்டு மேலே பட்டிருக்கோம். அது உள்ள பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஏடிஎஸ், ஐடின்னு சொல்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அது உள்ளே இருக்கும். பார்க்கறதுக்கு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும், அது உள்ள அதிக டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஈசி பிளாக் உள்ள போகலாம். ஈசி பிளாக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்க. இங்கே வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது வந்து ஈசி பிளாக்கு. இது வந்து ஆடிட்டோரியம். வேலூர் ராணிப்பேட்டில் இருக்கிறதுல பெரிய ஆடிட்டோரியம் இதுதான். இங்கே வந்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஆடிட்டோரியம். இதுதான் நம்ம வேலூர் ராணிப்பேட்டில் இருக்கிறதுல பெரிய ஆடிட்டோரியம் காலேஜில். ஓகேவா? இப்போ நம்ம ஆடிட்டோரியம் உள்ளே போய் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை முத்து வரன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போது மதுரை முத்து வராங்க, அதுக்கான வேலைகள் தான் தீவிரமாக நடந்துன்னு இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து பாய்ஸ் இருப்பாங்க. இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சேர் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போட்டு கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸு, மேலே வந்து கேர்ள்ஸு. கீழே ரெஸ்ட் ரூம், பாய்ஸுக்கான ரெஸ்ட் ரூம் இருக்கும் ஆடிட்டோரியத்தில், மேலே வந்து கேர்ள்ஸுக்கான ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஸ்ட்ரென்த்து பொறுத்து கீழே மேலேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? மேலே வந்து பாருங்கள், இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஏசி வசதி இருக்கும். தேவைப்படும் போதெல்லாம் ஏசி போடுவாங்க. இதுதான் பெரிய ஆடிட்டோரியம். அதிக பேர் வந்து உட்காருவாங்க. 3000 பேருக்கு மேலே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதிக பேர் உட்காரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டிவி ஸ்க்ரீனு, அடுத்தது வந்து லைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பிளாக் சோலராக நல்லா இருக்கும். அது நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா இது பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ பிரிச்சிருந்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஷார்ட்டாக இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். மற்ற வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக போகிறேன். இப்போ வந்து ஆடிட்டோரியை விட்டு நம்ம வெளியே வந்தோடனே லேப்ஸ் எல்லாம் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் இயர் லேபு, மெக்கானிக்கல் லேபு, சிவில் லேபுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும். அந்த லேபு நம்ம போகலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கை கவுனா கூட இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் கூட இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பிளாக்குக்கு போயிருந்தோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டோரியமும், இந்த பக்கம் ஏசி பிளாக்குக்கு சென்டரில் வந்து போய் பார்த்திங்கன்னா லேப் இருக்கும். அந்த லேப் லைட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு தேவையில்லாத குரூப்ஸ்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஐடி நல்லா இருக்குது, சிஎஸ்சி நல்லா இருக்குது, அந்த பேரில் கெத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் அழிச்சுக்கிறாங்க. வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 6000 ரூபாய் 8000 ரூபாய் வேலைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பேர் வந்து நல்லா இருக்குது, பிடெக் ஐடி, பிஏ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியில் எடுக்கிறாங்க, வேலையே இல்லை. அதுக்காக வந்து இந்த ட்ரிபிள் இசி, மெக்கானிக்கல், சிவில் அது மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்து ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக மாற்றிக்கிங்க. ஓகேவா? இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லேப், இந்த நீட்டுக்கு ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே லேபு. ஓகேவா? இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாஸ்லாம் இருக்கும். பார்க்கிங் ஏரியாவில் நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிங்கன்னா பார்ட் 2 வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த பார்ட் 2 வீடியோ வரும். அதுக்கடுத்து இப்போது காலங்கத்தால் எப்படி வரணும், காத்தால் எப்படி வரணும், அதுக்கடுத்து காலேஜிலோடைய ஃபெசிலிட்டிஸ், காலேஜில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மால் வீடியோவாக இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் வந்து சாயங்காலம் நீங்கள் எப்படி போகலாம், அது வந்து ப்ரைவேட் பஸ் கரெக்டாக இருக்குமா இல்லை காலேஜ் பஸ்ஸு நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மோஸ்ட் சஜஷன் வந்து ப்ரைவேட் பஸ் தான். ப்ரைவேட் பஸ் வந்து நீங்கள் போனீங்கன்னா காசை வந்து நீங்கள் ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். ஏன்னா இப்போ காலேஜ் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 365 நாள் நினைக்கிறேன், 365 நாளுக்குமே ஃபீஸ் வந்து போடுவாங்க. இப்போ எனக்கு வந்து பொய்னா 17,000 ரூபான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் நான் வந்து காலேஜுக்கு தான் லீவ் போடுவேன். காலேஜுக்கு இது ஃபெஸ்டிவல் லீவ் வருது, அதெல்லாம் நான் எல்லாம் போட்டால் வருஷத்துக்கு எனக்கு 10,000 கூட வரல. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் போடுவாங்க. அதனால வந்து மோஸ்ட் சஜஷன் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் எல்லாருமே வாங்க. அதுதான் ஒரு மிடில் ஃபேமிலினா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக மணி சேவிங் பண்ண முடியும். மிச்சபடி நீங்கள் வந்து காலேஜ் பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்கள் மணி ரொம்ப ரொம்ப அடிவாங்க. காலேஜ் லைஃப் வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முடியும். ஓகேவா? காலேஜ் லைஃப் வந்து ஒரு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் பஸ் மட்டும்தான். ஓகேவா? ரஷ் ஆகுதோ காலி ஆகுதோ, ஆனால் காலேஜ் பஸ்ஸில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா 4:30 மணிக்கு விடுவாங்க. 4:30 மணிக்கு விட்டாங்கன்னா நீங்கள் வந்து 4:40 அங்கே போகணும். ஏன்னா உங்கள் பிளாக்கரும் ரொம்ப தொலைவாக இருக்கும். ஓகேவா? இப்போ மெக்கானிக்கல் பிளாக்கு, ஈசி பிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைவாக இருக்கும். நீங்கள் அங்கேருந்து மெயின் பிளாக்கு தன்னா பஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். அடுத்தது சீட்டு கிடைக்காது. அதெல்லாம் வந்து அதிக பிரச்சனை இருக்குது. சீட்டு கிடைக்காது, அது வந்து ரெகுலர் பசங்க உட்காராங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை விட ப்ரைவேட் பஸ் வந்தீங்கன்னா 15 ரூபாய், அடுத்தது 20 ரூபாய், 2 டிக்கெட் தான். 15 ரூபாய் ராகூர்னு சொல்லிட்டு 4:40 4:45 வந்து ராகூர்னு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபாய். வேலூருக்கு ஓகேவா? 15 ரூபாய் தான் வேலூருக்கு. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அதில் 15 ரூபாய் நீங்கள் போனீங்கன்னா ஜம்முன்னு வந்து மணி சேவிங் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் வந்து மணி சேவிங் பண்ணணும், காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸாக தான் இருக்கும். காலேஜ் பஸ் வந்து நான் 1 இயர் போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போ திடீர்னு ஒரு ஃபெஷல் கிளாஸோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறாங்களோ திடீர்னு லேட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே ஒரு கவர்மெண்ட் இப்போ ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் நினச்சினத்துக்கு நீங்கள் வெளியே போய் அவுட் பஸ் வாங்கிட்டு நீங்கள் வெளியே போயிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஜாலியாக ஒரு காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு காலேஜுக்குன்னு ஒரு ஃபீஸை நீங்கள் பஸ் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் ஒரு காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணணுச்சுன்னா ப்ரைவேட்டில் வாங்க, அது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா இன்னும் டீட்டெயில்ஸ் இல்லை அது மாதிரி எதனா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஐடியில் வந்து நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அதில் கிடைக்கும். ஓகேவா? திடீர்னு என்னோட அக்கௌண்ட் ப்ரைவேட்டில் இருந்துச்சுன்னா அபோட்டில் போயிட்டு சென்ட் மெசேஜ் இருக்கும், நீங்கள் அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் அங்கே கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா அப்பப்போ நான் ப்ரைவேட்டில் தான் போட்டுருப்பேன். அதனால் வந்து
ப்ரைவேட்ல இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து சென்ட் மெசேஜ் இருக்கும், நீங்கள் அந்த இதில் போயிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் தாராளமாக. உங்களுக்கான ரிப்ளைஸ் எல்லாமே ரிப்ளை பண்ணுவேன் அதில் தான், ஓகேவா. ஃபோன் நம்பர் கொடுக்கல, ஓகேவா. ஏன்னா ஃபோன் நம்பர் இதில் கொடுக்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி QR கோட் கொடுக்குறேன். இல்லைன்னா என்னோட ஐடி வந்து சேனல் நேம் பார்த்தீங்களா அதே வேலு ரீசான்னு இருக்கும், 500 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்கும். அந்த ஒரு ஐடியும் ஒரு 1 or 2ன்னு சொல்லிட்டு பர்சனல் ஐடின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது 2 தான் என்னுடைய மெயின் அக்கௌண்ட்டு. அதில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கான டவுட்ஸ் வந்து நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். இல்லைன்னா யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுக்கான டவுட் எல்லாமே இதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நான் காலேஜ் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஒரு 1 வீக் ஒரு 3 days அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. எந்த பஸ் டைமிங் தெரியாது, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிக டைமிங் தெரியாதனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்தெந்த ஆற்காடுலேருந்து வரீங்கன்னா ஆற்காடுலேருந்து என்ன டைமிங் பஸ்னா அது சொல்லணும்னா கேளுங்க. உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு பஸ் டைமிங் தான் தெரியணும், அந்த ப்ரைவேட்டுக்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா நானே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி போடுறேன், ஓகேவா. நீங்கள் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு யாரோ ஒருத்தர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் அனுப்புங்க தாராளமாக. மணி சேவிங் நல்லா பணத்தை வந்து மிச்சப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் பஸ் தான் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சஜஷன். இது வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க மீறி தான் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மிடில் ஃபேமிலி வந்து பணத்தை மிச்சப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு அது ஸ்டூடெண்ட்டும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அது எந்த டைம் வேணால் வந்து போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினாலும் ப்ரைவேட் பஸ் தான் எங்கள் ஸ்டூடெண்ட் சஜஷன், ஓகேவா. காலேஜோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு உள்ளே இருக்கணும், கிளாஸ் உள்ள 9 மணிக்கு இருக்கணும். திடீர்னு பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா 9:10 வரைக்கும் பர்மிஷன் இருக்குது. 9 to 9:10 வரைக்கும் உங்களுக்கு பர்மிஷன் இருக்குது உள்ளே வரதுக்கு. இப்போவே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நான் வந்து இதில் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். பார்ட் 2 வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ட் 2 வீடியோவில் வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நான் உங்கள் வேலு ரிஷா.